அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிஜிடிஆர்பிக்கு யூனிட் 1ல் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் ஒரு 50 கொஷின் போட்டிருந்தோம். அடுத்தது 2வது பார்ட் கொஷின் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. இந்த 2 பார்ட்டுமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து போட்டுருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட் யூனிட் உண்டான முடிச்சுட்டு அடுத்த 2வது யூனிட் இது மாதிரி ஒரு 10 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட்ஸ் முடிச்சுட்டு அடுத்த ஒரு 10 டேஸ்க்கு திரும்பி ஒரு 10 யூனிட்ஸ், அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 10 டேஸுக்கு திருப்பி ஒரு 10 யூனிட்ஸ், அப்படி இல்லைனா 10 யூனிட்ஸ் சேர்ந்த மாதிரி ரிவிஷன் கொஷின்ஸ் போடப்படும். அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து என்னென்னா இருக்கிற டைமில் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிங்கனாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் வீடியோ இது வந்து கொஷின்ஸ் அதிகமாக போடுங்கன்ட்டு. அதாவது ஒரு வீடியோ தான் உங்களுக்கு வந்து 50 கொஷின்ஸ், ஆனால் ஒரு யூனிட்டுக்கு நியர்பை 120லேருந்து 150 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டைமில் இதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்டு, ஏதாவது உங்களுக்கு சஜஷன் எதாவது இருந்தால் கொடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி செய்யப்படும். வாங்க வீடியோக்கு போவோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆன் இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப் இசட் ப்ளீஸ். இசட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இசட்டில் அண்டர் அடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப். கொஸ்டின் நம்பர் 2, தி சென்டர் ஆஃப் எ குரூப் ஜி டினோட்டட் இசட் ஆஃப் ஜி இஸ் ஆல்வேஸ் எ நார்மல் சப் குரூப். இசட் ஆஃப் சி ஆல்வேஸ் சென்டர் ஆஃப் குரூப் ஜியில் வந்து இசட் ஆஃப் சி ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப். அடுத்த தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஐடென்டி எலமெண்ட் இன் எனி குரூப். எனி குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டி எலமெண்ட்டோட வேல்யூ என்ன குரூப் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஃபோர்த் கொஸ்டின், அக்கார்டிங் டு லக்ராஞ்சிஸ் தியரம், இஃப் H is a subgroup of finite group G, then the order of H divides the order of G. Order of H by order of G படிச்சிருப்போம். Order of G. Fifth question, if n is a normal subgroup of G, then the set of cosets G by n forms a group under the operations of coset multiplication. Question number 6, a homomorphism pi எப்படி டிஃபைன் பண்ணால் G to H is an isomorphism if it is bijective. இப்போ இதுதான் ஹோமோமார்பிசமில் பைங்கிறது G வந்து ஹச்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கப்போ அந்த ஐசோமார்பிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா பைஜெக்டிவாக இருக்கும். Question number 7, if G is a group of order p square where p is a prime, then G is always abelian. ஒரு குரூப்பில் வந்து ஆர்டர் வந்து பி ஸ்கொயர், ஜிங்கிற குரூப்பில் ஆர்டர் வந்து பி ஸ்கொயராக இருக்கிறப்போ அதில் பி ஸ்கொயரில் பி வந்து ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா ஜி இஸ் ஆல்வேஸ் அபிலியன் குரூப். கொஷின் நம்பர் 8, காசிஸ் தேரம் guarantees the existence of an element of order p if p is a prime dividing the order of finite group G. This element's order is exactly p. Option C. அடுத்தது 9th கொஷின் பார்த்தீங்கன்னா, தி சைலோ பி சப்குரூப் ஆஃப் எ குரூப் ஜி ஆர் ஆல் கான்ஜுகேட் டு ஈச் அதர். 10th கொஷின், எ ஃபைனைட் அபிலியன் குரூப் இஸ் சிம்பிள் if and only if its order is a prime number. A finite abelian group is simple if and only if its order is prime number. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஷின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டாபிக் வைஸாக தான் இருக்குது. அவ்வளோ குரூப்பில் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிங்ஸு, இன்டெக்ரல் டொமைன்ஸ் அண்ட் ஃபீல்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் நெசசரிலி ட்ரூ ஃபார் ஏ ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஏ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ரிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி கிடையாது. அதனால் இதான் வந்து நமக்கு நாட் நெசசரிலி ட்ரூவாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஷின் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா, இன் அன் இன்டெக்ரல் டொமைன் தி கேன்சலேஷன் லா ஹோல்ட்ஸ் ஃபார் ஒன்லி நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ். இன்டெக்ரல் டொமைன் அதில் பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் லா அண்ட் ஹோல்ட்ஸ் ஃபார் ஒன்லி நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ். அடுத்து எவரி ஃபீல்டு இஸ் ஏ இன்டெக்ரல் டொமைன். எவரி ஃபீல்டு இஸ் ஏ இன்டெக்ரல் டொமைன் அப்படிங்கிறது ட்ரூ. தி இமேஜ் ஆஃப் எ ரிங் ஹோமோமார்பிசம் இஸ் ஆல்வேஸ் சப்ரிங். இமேஜ் ஆஃப் ரிங் ஹோமோமார்பிசம் இஸ் ஆல்வேஸ் சப்ரிங். 5th கொஷின், an ideal P of a commutative ring R is a prime. An ideal P of a commutative ring R is a prime ideal if for any a comma b belongs to R, if AB belongs to B, then option A is belongs to P or B is belongs to P. AB belongs to Rல இருக்கப்போ AB வந்து belongs to R, Pல இருக்குது அப்படின்னா A belongs to B or B belongs to B இருக்கும். The field of quotients of Z The field of quotients Z
இசட்டுங்கிறது நமக்கு இன்டிஜர்ஸ் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் சேர்ந்தது. இஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ரேஷனல் நம்பர். தி ஃபீல்ட் ஆஃப் கோஷியன்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ் ஆல்வேஸ் ரேஷனல் நம்பர்ஸ் Q. Which of the following is an example of a Euclidean ring? Option C Z. Euclidean ring. Euclidean ring பார்த்தீங்கன்னா Z வந்து Euclidean ring. Question number 8. In the polynomial ring Z of X, the ideal x, 2 polynomials whose constant term is even. Polynomials whose constant term is even. Then maximum ideal, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா prime ideal. Maximum ideal and prime ideal இது ரெண்டுமே வரும். ஆப்ஷன் போத் A and C. Maximum and prime ideal இருக்கும். Question number 9. In a unique factorization domain, irreducible elements are always prime. Irreducible elements, unique factorization UFDல வந்து பார்த்தீங்கன்னா irreducible elements வந்து எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரைமாக இருக்கும். Question number 10. Which of the following statements about ideals is false? Every ideal is a subring. Every ideal is a subring அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா ஐடியலை பார்த்தோன்னா ஒரு தவறான கூற்று என்ன அப்படின்னா எவரி ஐடியல் இஸ் ஏ சப்ரிங் அப்படிங்கிறது தவறான கூற்று. எவரி ஐடியல் ரிங் இஸ் ஏ சப்ரிங் அப்படிங்கிறது தவறு. நாட் ஏ எவரி சப்ரிங். இந்த இதை நீங்கள் மீதி 3 பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டு ட்ரூவான உண்டது. அதனால் அந்த 3 இதை நீங்கள் படிச்சுட்டு விச் ஒன் இஸ் நாட் கரெக்ட் அப்படிங்கிறப்ப அந்த இது உங்களுக்கு வந்துடும். அப்போ ரிங்கை பற்றி ஐடியலில் வந்து சொல்கிறப்போ நாட் எவரி சப்ரிங் இஸ் ஆன் ஐடியல், அது ட்ரூ. அண்ட் ஐடியல் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் மல்டிப்ளிகேஷன் பை எனி எலமெண்ட் ஆஃப் எ ரிங், அதுவும் ட்ரூ. தி இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 ஐடியல் இஸ் ஆன் ஐடியல். இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 ஐடியல் ஆல்வேஸ் ஐடியல், அதெல்லாம் ட்ரூ. ஸோ இதில் வந்து ஃபால்ஸ் வந்து அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எவரி ஐடியல் இஸ் ஏ சப்ரிங். அடுத்து an algebraic element alpha over a field F is a root of some option B non-zero polynomial with coefficient in F. Non-zero polynomial with coefficient in capital F. The characteristics of a field is always either 0 or a prime number. Question number 3. The number of elements in a finite field is option C p power n. Question number 4. Cauchy's theory establishes a fundamental connection between field extension and a permutation groups of roots. Permutation groups of roots இது வந்து பார்த்தீங்கன்னா 4th question. அடுத்தது a field extension E by F is called a normal extension if every irreducible polynomial in capital F of X that has a root in E has all its roots in E. Has all its roots in E. கொஷின் நம்பர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் ஸ்பேஸஸில் பார்க்குறோம். வெக்டர் ஸ்பேஸஸில் ஃபஸ்ட் கொஷின். If a set of vectors contains the 0 vector, then it is linearly dependent. Question number 2. The dimension of a vector space is a number of vectors in any basis. The dimension of a vector space is the number of vectors in any basis. Question number 3. If V is an n-dimensional vector space over a field F, what is the dimension of its dual space V star? Option A n. Question number 4. Two vectors U and V are inner product space are orthogonal if their inner product is 0. Two vectors வந்து பார்த்தீங்கன்னா UV ரெண்டுமே இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாக இருக்கிறப்போ இது வந்து அதோட இன்னர் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஆர்த்தோகனலாக இருக்கிறப்போ அந்த இன்னர் ப்ராடக்ட் எப்படியா இருக்கும் அப்படின்னா 0. Question number 5. The kernel of a linear transformation T V to W the subspace of V. Option A. 6th question. The nullity of the linear transformation T is the dimension of its kernel. At the 7th question. The sum of the algebraic multiplicities of all eigenvalues of an n into n matrix always equal to n. N cross n matrix always equal to n. 8th question. Every square matrix A is invertible if and only if its determinant is 0. Non-zero. Option C, non-zero. If A is a symmetric matrix, then all its eigenvalues are real. Symmetric matrixல வந்து eigenvalues எப்படி இருக்கும் அப்படின்னா ரியலாக இருக்கும். The minimal polynomial of a matrix A is the unique monic
polynomial p of x of smallest degree such that option C p of a equal to 0, 0 matrix. அடுத்தது quadratic formula. The matrix associated with quadratic form is always known as symmetric. Quadratic form is a matrix associated with the quadratic form is always called symmetric. Option C. Question number 2. A quadratic form q of x is negative definite if q of x less than 0, then option A x not equal to 0. Question number 3. Which of the following is true for unitary matrix U? Unitary matrix for the U star U equal to I. Fourth question. An orthogonal transformation preserves only angles, only length, dot product, cross product எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட்ஸ். இந்த டாட் ப்ராடக்ட்ஸுக்கு தான் இன்னர் ப்ராடக்ட்ஸ். இது ஆர்த்தோகோனல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ரெண்டு இன்னர் ப்ராடக்ட்டோட வேல்யூ வந்து 0 இருக்கிறப்போ இன்னர் ப்ராடக்ட்டில் 0 வரும். ஸோ ஆனால் டாட் ப்ராடக்ட் வந்து என்னென்னா ஆர்த்தோகோனல் அப்படிங்கிறது இன்னர் ப்ராடக்ட்ஸ், டாட் ப்ராடக்ட். Question number 5. A normal matrix A can always be diagonalized by a unitary matrix. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி. The order of an element A in a finite group G is the smallest positive integer n such that a power n equal to e. A power n equal to e, which is a identity element. Every PID, principal ideal domain, is also UFD. PID, every PID is a UFD, unique factorization domain. Question number 3. The set of all n cross n matrices over a field F forms a ring under the matrix addition and multiplication, which is true. N cross n matrices over the field F forms a ring under the matrix addition. அது வந்து பார்த்தீங்கன்னா n cross n matrices over the field under matrix addition பொறுத்த வரைக்கும் அது ரிங்காக இருக்கும், அண்டு மல்டிப்ளிகேஷன் அடிஷனை பொறுத்த ரிங்காக இருக்கும் அப்படிங்கிறது ட்ரூ. Which of the following is an irreducible polynomial over Q? X square plus 1. Question number 5. If V is the vector space of dimension n, then any set of n plus 1 vectors in capital V must be linearly dependent. Option B. Question number 6. The number of elements in GL2 Z2 group of invertible 2 by 2 matrix over Z2 is option 6. Option C, 6. If R is a commutative ring with unitary, then an ideal capital M is maximal if and only if the quotient ring R by M is a field. R by M is a field. The degrees of, இது வந்து ஆல்ரெடி ஒரு டைம் கேட்ட கொஸ்டின். The degree of the extension Q of cubic root of 2 over the Q is 3. Every group of prime order is option C, B and C, cyclic and simple and cyclic. Every group of prime order is always simple and cyclic. B and C both. Question number 10. The determinant of an upper triangular matrix is the product of its diagonal elements. Diagonal elements. Determinant of upper triangular matrix is the product of its diagonal elements. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கு உண்டான செகண்ட் வீடியோ பார்ட் 2. இதோட இது முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ இருக்குது நம்ம யூனிட் 1க்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் யூனிட் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் டவுட்டு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் சஜெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். ஸோ இருக்கிற இந்த 29 டேஸை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி, அதுக்கப்புறம் மேக்ஸு அஸ் வெல் அஸ் உங்களுக்கு தமிழுக்கும் உண்டான வீடியோ வந்து கண்டினியூஸாக போடுறோம். நீங்கள் எந்தெந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா நான் வந்து சம் போட முடியும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். All the best.